அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி எறும்போட கதை. ஒருவேளை அந்த குட்டி எறும்பு நீங்களாக இருக்கலாம், இல்லைனா அந்த குட்டி எறும்பு உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அதனால் கதையை கவனமாக கேளுங்க. அது மட்டும் இல்லை, எல்லாராலையும் ரொம்ப எளிதாக தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய கதை தான். அதனால் கதைக்குள்ளே போகலாமா? ஒரு எறும்புகளோட காலனியில் ஒரு குட்டி எறும்பு வாழ்ந்துச்சு. அந்த குட்டி எறும்பு வலிமையானதாகவோ வேகமானதாகவோ ரொம்ப சுறுசுறுப்பானதாகவோ இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு குணம் இருந்துச்சு. அந்த ஒரு குணத்தால் மற்ற எறும்புகளில் இருந்து இந்த குட்டி எறும்பு ரொம்பவே வித்தியாசப்பட்டிருந்தது. அந்த குணம் என்னன்னா, யாராவது தன் கண் முன்னால் கஷ்டப்பட்டா அவங்கள கண்டுக்காம உதவி செய்யாமல் இந்த குட்டி எறும்பால் கடந்து போக முடியாது. எந்த எறும்பாவது சோர்வடைஞ்சு தூக்கிட்டு வர தானியத்தை சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டா இந்த குட்டி எறும்பு ஓடி போய் உதவி செய்யும். எந்த எறும்பாவது தடுமாறி கீழே விழுந்தா உடனே தூக்கிவிடும். மழை பெஞ்சு புற்றுக்கு போகிற பாதை அடைபட்டால் இந்த குட்டி எறும்பு முதல் ஆளாக பாதையை சரி செய்ய கிளம்பிடும். குட்டி எறும்போட இந்த செய்கைகள் மற்ற எறும்புகளுக்கு எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நல்லா பழகி போச்சு. மற்ற எறும்புகளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், தங்களோட சுமை ஏதாச்சும் கீழே விழுந்தாலும் குட்டி எறும்பு அதை தூக்கி சுமக்கொன்னு. அவங்களால ஒரு பாதையை சரி செய்ய முடியாட்டி குட்டி எறும்பு தன்னாலேயே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க சோர்ந்து போனால் கை கொடுக்க எப்பவும் குட்டி எறும்பு தயாராக இருக்கும்னு அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் எந்த எறும்பும் குட்டி எறும்பை பார்த்து உனக்கு சோர்வாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்டதே இல்லை. குட்டி எறும்பும் ஒரு நாள் கூட அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நாளாக நாளாக தன்னோட வேலையை மட்டும் இல்லை, மற்றவங்க வேலையையும் சேர்த்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. குட்டி எறும்புக்கு ஓய்வு எடுக்க நேரமே இல்லாமல் போச்சு. ஆனால் கூட குட்டி எறும்பு தனக்குத்தானே இப்படி சொல்லி எப்பவும் தேத்திக்கும், இன்னும் கொஞ்சம்தான் எல்லாம் சரியாயிடும். இப்படி திரும்ப திரும்ப தனக்குத்தானே சொல்லிக்கும் அந்த குட்டி எறும்பு. முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய வேலைகளை கூட குட்டி எறும்பு தலையில் போட்டுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருந்துச்சுங்க மற்ற எறும்புகள் எல்லாம். ஒரு நாள் குட்டி எறும்புக்கு அதோட கால்கள் சோர்ந்து போய் நடுங்கிற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. முன்ன மாதிரி அதிக சுமையை வேகமாக தூக்கிட்டு போக முடியலை. அதுக்கு முதுகு ரொம்ப வலிச்சிச்சு. தீரவே தீராத அதிகப்படியான வேலை பளுவால் குட்டி எறும்போட கண்கள் சோர்ந்து போச்சு. ஆனாலும் தன்னோட எறும்பு புற்று எப்படியோ போகட்டும் அப்படின்னு குட்டி எறும்பால் கண்டுக்காமல் இருக்க முடியலை. ஒரு எறும்பு தன்னோட சுமையை தூக்க சொல்லி கேட்டப்ப தன்னோட கடைசி வலிமையையும் ஒன்று சேர்த்து கஷ்டப்பட்டு தூக்குச்சு குட்டி எறும்பு. திரும்பவும் இன்னொரு எறும்பு தன்னோட வேலையை முடிச்சு தர சொல்லி கேட்டப்ப கூட பல்ல கடிச்சுக்கிட்டே தன்னோட வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு செஞ்சு முடிச்சது குட்டி எறும்பு. திரும்பவும் வேற ஒரு எறும்பு குட்டி எறும்பு கிட்ட சொன்னிச்சு, உனக்கு தான் எப்பவும் நிறைய நேரம் இருக்குது, எனக்கும் இந்த உதவியை செஞ்சுடு. இப்போவும் குட்டி எறும்பு எதுவுமே சொல்லாமல் அதுக்கு உதவி செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க ஒரு விஷயம். குட்டி எறும்பு கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த விஷயம். குட்டி எறும்பு தன்னால் நிற்கக்கூட முடியாமல் தரையில் கீழே விழுந்து கிடந்தது. ஆனால் அசையாமல் கிடந்த அந்த குட்டி எறும்பை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் எல்லா எறும்புகளும் போய்கிட்டே இருந்ததுங்க. யாருக்குமே அந்த எறும்புக்கு உதவி செய்யணும்னு மனசே வரலை. தொடக்கத்தில் குட்டி எறும்பு இல்லாததை யாரும் கண்டுக்கலை. குட்டி எறும்பு திரும்ப வரும் எனக்கு தெரியும்னு மற்ற எறும்புகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் நாளாக நாளாக எறும்பு புற்றில் எல்லா வேலையும் குழம்பி போச்சு. யாரும் கீழே விழுற தானியத்தை கூட எடுக்கலை, யாரும் யாருக்கும் உதவலை. அடைபட்ட பாதையை கூட சரி செய்கிறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. எறும்பு புற்றோட நிலைமை ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. இப்போ தான் எறும்புகளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. குட்டி எறும்பு அவங்க எல்லாரும் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துருக்குன்னு இப்போ தான் அவங்க எல்லாருக்கும் உரைச்சிது. இப்போ எல்லா எறும்புகளும் குட்டி எறும்பை தேடிச்சுங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அந்த புற்றோட வாசல் பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வயசான எறும்பு சொன்னிச்சு, குட்டி எறும்பு புற்றை விட்டு போயிடுச்சு.
தான் இங்கே இருந்து போகிற வரைக்குமே யாருமே அதோட வேலைகளை ஒரு நாளும் புரிஞ்சுக்கலன்னு குட்டி எறும்புக்கு தெரிஞ்சு போச்சு. வயதான எறும்பு இப்படி சொன்னதும் எல்லா எறும்புகளும் ஒரே குரலில் கேட்டுச்சுங்க, குட்டி எறும்பு நம்மக்கிட்ட ஏன் எதுவுமே சொல்லலை? வயதான எறும்பு பதில் சொன்னுச்சு, குட்டி எறும்பு எப்படி இருக்குன்னு என்னைக்காச்சும் நீங்கள் அதுக்கிட்ட கேட்டிருக்கீங்களா? எல்லா எறும்புகளும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றுதுங்க. ஏன்னா எல்லா எறும்புகளுக்கும் நல்லாவே தெரியும் அவங்க எல்லாரும் குட்டி எறும்பை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, டேக் இட் ஃபார் கிராண்டட்னு, அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. குட்டி எறும்பு எப்பவும் அவங்களுக்காகவே இருந்துச்சு, எப்பவும் அவங்களுக்கு தோள் கொடுத்துச்சு, எப்பவும் அவங்களோட கடினமான நேரங்களில் உதவி செஞ்சிச்சு. ஆனால் குட்டி எறும்பு வேதனையில் துடிச்சப்போ யாருமே கண்டுக்கலை. இது வெறும் கதை மாதிரி உங்களுக்கு தோணுதா? யாரெல்லாம் தன்னையே மறுத்து அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் எறும்பு மாதிரி மனிதர்களோட தியாகம் மூலமாக நன்மை அடைஞ்சுக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த கதை ஒரு எச்சரிக்கை அழைப்பு. ஆமாம், நீங்கள் அந்த எறும்பு மாதிரியா? அப்போ நல்லா கேளுங்க. உங்களுக்கு மிக முக்கியமான நபர் நீங்கள் தான். உங்கள் உடல் நலம், மனநலம் தான் எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியம். ஓய்வெடுக்கணும்னு தோணுதா? அது தப்பு ஒன்றும் இல்லை. உங்கள் விருப்பப்படி எவ்வளவு நேரம் ஓய்வு வேணுமோ தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் மதிப்பு நிர்ணயம் செய்கிறது மற்றவங்க கிடையாது. முதல்ல உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரி, அந்த எறும்பு மாதிரி நீங்கள் இல்லையா? ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் பக்கத்தில் இந்த எறும்பு மாதிரி யாராவது சுற்றிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், சுற்றி முற்றி பாருங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட எறும்பு உங்களை சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இதை கேட்க வேண்டியது அவசியம். அதிகப்படியான கருணை மனத்தால் தலைக்கு மேலே இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா பொறுப்புகளாலையும் சுமையை தூக்க முடியாமல் அந்த ஆட்கள் உருக்குலைஞ்சு போகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. வாயை திறந்து தயவு செய்து கேளுங்க. நீ எப்படி இருக்கிற? நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? இப்படி கேட்கறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. சில நேரங்களில் அவங்களோட செயலை அங்கீகரித்து நாம் கொடுக்கக்கூடிய சிறிய பாராட்டு கூட மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுடைய மனதில் ஏற்படுத்தும். ஆளுமை பண்பு அப்படிங்கிறது என்னன்னா, எப்போ அடுத்தவங்களை தூக்கி விடணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் முக்கியமான விஷயம், உங்களை நீங்கள் எப்போ தூக்கி விட்டுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உண்மையான வலிமை அப்படிங்கிறது சுமைகளை தூக்கி சுமப்பது என்பது மட்டும் இல்லை, எப்போ மற்றவங்களுக்கு அந்த சுமையை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற அறிவையும் சேர்த்தது தான். இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும், உங்களுடைய சிந்தனையை தூண்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம், நிறைந்திருப்போம். நன்றி.